செகண்ட் ஹாஃப் வந்து போரிங்கே இல்லை. விஎஃப்எக்ஸ் வந்து செமையாக பண்ணியிருக்காரு டேரக்டர். வேறு நல்லா இருந்தது. அடுத்த பாட்டு இன்னும் எதிர்பார்க்குறோம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. படம் வேறு லெவல் செம்மையாக இருந்தது, சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து போரிங்கே இல்லை. விஎஃப்எக்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு டேரக்டர். வேறு லெவல். கண்டிப்பாக பிரபாஸோட அமிதாப் பச்சனோட கேரக்டர் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. உலகநாயகன் வந்து அந்த கிளைமேக்ஸில் எங்களுக்கு தெரியல, அங்கே எந்திரிச்சிட்டோம் எல்லாருமே. ஸோ கிளைமேக்ஸில் வந்து அவர் அந்த வாய்ஸ் கொடுப்பாரு, நானே வரேன்னு. விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியை பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்தது. அடுத்த பாட்டு இன்னும் எதிர்பார்க்குறோம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கதை எதை பேஸ் பண்ணி இருக்கு? அது என்ன, அது அந்த கருவுடைய அந்த அணுக்களை வந்து அவர் கமல் கேட்குறாரு, அதை பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. இன்னொரு உலகத்தை உருவாக்குறதுக்காக அதை கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருக்கு. பிரபாஸ் ஆக்டிங் நல்லா இருக்கும். ஸ்லோவாக தான் இருப்போது, ஆனால் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எண்டு சூப்பராக இருந்தது. அடுத்த பாட்டுக்கு லீடிங் நல்லா இருந்தது. கமல் கொஞ்சம் சீன்ஸில் தான் வராரு, ஓகே தான். அவருக்கு பெரிய ஸ்கோப் எதுவும் இல்லை இந்த பாட்டில். செகண்ட் பாட்டில் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? பிடிச்ச சீன் எல்லாமே ஒவ்வொன்றுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கவே வியப்பாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சார். அந்த எஃபெக்ட், அந்த ஃபீலே தனியாக இருந்துச்சு பார்க்க. பயங்கரமாக இருந்துச்சு. கல்கி படம் எப்படின்னா இருக்கு? ரேவன் அட்டகாசமாக இருக்குது. கமலஹாசன் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. கமலஹாசன் 2வது பாகம் கூட வரும்னு நினைக்கிறேன். படத்தில் பிடிச்ச சீன் என்ன? படத்தில் பிடிச்ச சீன் வந்து அமிதாப் பச்சன் ஃபைட் போகிற சீன் அருமையாக இருக்குது. பிரபாஸ் எப்படி இருந்துச்சு? பிரபாஸ் அதுக்கு மேலே கலக்கிறாரு. அவர் காமெடியாக இருக்குது படம். 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது? செமையாக இருக்குது. அருமையாக பார்க்கலாம். 2வது வாட்டி பார்க்குறேன் இப்போ. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இது, செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. 2 சீன் தான், ஆனால் 2 சீன் நல்லா தரமாக இருக்குது. அவர் 3D எஃபெக்ட் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு. மாடர்ன் டைம் மகாபாரதம் மாதிரி. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? பிடிச்ச சீனு அதாவது அவெஞ்சர்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. பிரபாஸ் ரொம்ப லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அவருக்கு பயங்கரமாக சீன் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கும். படத்தில் எல்லா சீன் நல்லா இருந்துச்சு. படம் பிரபாஸ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்கேன். அவருக்கு இந்த படம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. 600 கோடி போட்டு எடுத்துருக்காங்க. நான் ஒருத்தா இருக்குது. 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. கமலஹாசன் சார் 2 சீன் நல்லா இருந்துச்சு. 2 சீன் வந்தால் 2 சீன் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. கமலஹாசன் கடைசியில் தான் காட்டுவாங்க. ஒரு இடைவெளியில் இப்போ ஒரு கிழமை ஆடுறது சூப்பராக இருக்குது. அடுத்த பாகம் வரும். பிடிச்ச சீன் என்ன படத்தில் பார்க்க விறுவிறுப்பாக தான் இருக்குது. எதுவும் பயமாக எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வந்து ஒன்றும் பார்க்க முடியாதுங்கிறதுலாம் இல்லை, எதிர்பார்க்குது. அடுத்த சீன் என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டு. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது. எல்லாம் ஏமாத்துறேன், எனக்கு வேஸ்ட்டுன்னு படம் சத்தியமாக. கண்ணாடி போட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு? 3D நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. 3D எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குங்க.